வணக்கம் நண்பர்களே. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி தேர்வுக்கு நீங்கள் கடுமையாக படிச்சிருக்கீங்க. ஆனால் உங்கள் ஆதார் கார்டு லாக் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க, ஹால் டிக்கெட்டே வாங்க முடியாது. இந்த வருஷம் ஆர்ஆர்பி என்டிபிசி தேர்வுக்கு ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. தேர்வு தேதிகள் வெளியே வந்துருச்சு, விதிமுறைகள் கடுமையாக்கியிருக்காங்க. ஒரு சின்ன தவறு கூட உங்கள் வாய்ப்பை பறித்து விடும். இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தேர்வு எப்போது நடக்குதுன்னு பார்ப்போம். ஹால் டிக்கெட்டு எப்போது வருது, பயண அனுமதி யார் யாருக்கு கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் அதை விட உங்கள் ஆதார் கார்டு எப்படி எக்ஸாம் டேயில் நீங்கள் கொண்டு போகிறது, அது லாக் ஆகாமல் இருக்கான்னு பார்க்கணும். இது எல்லாம் கரெக்டாக செய்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக எந்த பிரச்சனையும் வராது. எக்ஸாம் எழுதுறது நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னு மட்டும் நீங்கள் போய் இந்த சின்ன சின்ன குறைகள் கூட உங்களை தேர்வு எழுத விடாமல் செய்துவிடும். சரி, என்னன்னு பார்ப்போம். இப்போ ஆர்ஆர்பி என்டிபிசி CBT 1 கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1 ஃபஸ்ட்டு டெஸ்ட் தேதி சொல்லிட்டாங்க, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது என்ன கால அவகாசம்னா ஆகஸ்ட் 7லேருந்து செப்டம்பர் 8 வரைக்கும் இந்த CBT டெஸ்ட் நடக்குது. இது இந்தியா முழுக்க பல தேர்வு மையங்களில் நடக்க போகிறது. 10 நாளுக்கு முன்னாடியே உங்களுக்கு தேர்வுக்குரிய டேட்டு தேதி எல்லாமே வந்துடும். உங்களுடைய உதாரணம் என்னென்னா, உங்களுடைய தேர்வு ஆகஸ்ட் 20ஆம் தேதினு வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் 10ஆம் தேதி உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் அந்த வெப்சைட்டில் கிடைக்கும். அவங்களோட அதிகாரப்பூர்வ வெப்சைட்டில் நீங்கள் அதை பார்க்கணும். இது ஏன் முக்கியம்னா, வேறு மாநிலத்திலேருந்து நீங்கள் போக வேண்டியிருக்கும். அப்போ நீங்கள் டிக்கெட் எடுக்க வேண்டியிருக்கும், எந்த இடம்னு முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கும். அதுக்கு முன்னாடியே SC/ST கேண்டிடேட்ஸுகளுக்கு உங்களுக்கு பயணச்சீட்டும் அவங்களுக்கு மட்டும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த அத்தாரிட்டி ஸ்லிப் அங்கீகார பாஸ்ன்னு கொடுப்பாங்க. அது 10 நாளைக்கு முன்னாடியே நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அதெல்லாம் 10 நாளைக்கு முன்னாடி வந்தது. அதேமாதிரி கால் லெட்டர் அட்மிட் கார்டு இதுவும் 4 நாளைக்கு முன்னாடி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஆதார் கார்டு விஷயம் அது பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. நீங்கள் ஆதார் கார்டில் லாக்கிங் அன்லாக்கிங் சிஸ்டம்லாம் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம்னா, தேர்வு மையத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே இது அந்த பயோமெட்ரிக் இது அன்லாக் ஆகிருக்கான்னு செக் பண்ணுறது நல்லது. இல்லை நீங்கள் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி வெப்சைட்டில் அவங்களுடைய ஆர்ஆர்பி வெப்சைட்டில் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி இந்த உங்கள் ஆதார் நம்பர் லிங்க் கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக லிங்க் பண்ணிக்கலாம். அப்படி செய்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆதார் லாக் ஆனதுங்கிற பிரச்சனைலாம் வராது. ஏன்னா ஒரிஜினல் வெரிஃபை பண்ணுறதுக்கு வெறும் நம்பரை மட்டும் பார்க்குறதில்ல, செக் பண்ணுறாங்க. நீங்கள் அவங்க போர்ட்டலில் பண்ணுற ஆதார் போர்ட்னா UIDAI.gov.in வரும். அதில் ஆத்தென்டிகேஷனில் எனேபிள்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணால் தான் அது நடக்கும். இல்லைன்னா நீங்கள் இந்த எக்ஸாம் நடக்கிற வெப்சைட் RRBapply.gov.in இருக்குது, அதில் போய் நீங்கள் லிங்க் பண்ணவும் செய்யலாம். இந்த மாதிரி இதில் தவறுகள் எதுவும் நடந்தது என்றால் உங்களுக்கு பரீட்சை எழுத போயில சிரமமாயிடும். அதனால் ஆதாரை அன்லாக் பண்ணி வச்சுக்கோங்க. தேர்வு மையம் கரெக்டாக எந்த ஊர் எந்த இடம்னு டவுன்லோட் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லேட்டாக போகாமல் குயிக்காக போகிறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. ஃபோனு, ஸ்மார்ட் வாட்ச், மெட்டல் செருப்பு அந்த மாதிரி எதுவும் கொண்டு போகாதீங்க. திருப்பி எனக்கு உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, முக்கியமான நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்க வேண்டியது எக்ஸாம் டேட்டு. ஆகஸ்ட் 7லேருந்து செப்டம்பர் 8 வரைக்கும் உள்ளதில் உங்களுக்குள்ள டேட் எது 10 நாளைக்கு முன்னாடி தான் தெரியும். அப்போ நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். SC/STனா ட்ராவலுக்கு 10 நாளைக்கு முன்னாடியே அவங்க பாஸ் ஃப்ரீ பாஸ், ட்ராவல் பாஸை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். கால் லெட்டர் 4 நாளைக்கு முன்னாடியோ அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். ஒரிஜினல் ஆதார் கார்டு இல்லைனா வெரிஃபைட் பிரிண்ட் அவுட் இதை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி ஆன்லைனில் ஆதார் அன்லாக் பண்ணி வைக்கணும். இத்தனையும் செய்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் மன நிம்மதியோடு பரீட்சை உட்காரலாம். அஃப்கோர்ஸ் படிச்சுட்டு தான் போகணும். படித்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் கவனக்குறைவு ஏற்பட்டால் நீங்கள் இந்த ரயில்வே துறை பரீட்சை எழுத போகிறதுக்கு சிரமத்தை அனுபவிக்க வேண்டி வரும். சிரமம் மட்டும் இல்லை, சில பிரச்சனைகளை திருப்பி அனுப்பிச்சி விட்ருவாங்க. அதனால் இது சிஸ்டம் கடுமையாக இருக்கிறதுனால 100% அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இது சாதாரண விஷயமாக தெரியும். ஆனால் இது தவறு ஏற்பட்டால் இவ்வளவு நீங்கள் தயார் செய்தும் பரீட்சை எழுத முடியாமல் போய்விடும். நல்லபடியாக தயார் செய்து இந்த தேர்வில் பலனடைந்து வெற்றியடைந்து பணியில் சேருமாறு வாழ்த்தி கொண்டு உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.